கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. கௌதம் வந்து கடுப்பாயிட்டாங்க. டேய் போயும் போயும் இவ்வளோ கேவலமான கம்பெனி கூடயடா டைப் போட்டு வச்சிருக்க. பணத்தை பார்க்காதடா. அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் ஒன்று இருக்குல்ல. அவங்க இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் முன்னாடி செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த கிளைண்ட்டுக்கு பிரச்சனை வந்துச்சா இல்லையான்னு கொஞ்சமாவது பிஸ்னஸ் தெரிஞ்சவன் யோசிச்சு தான் களத்தில் வந்து இறங்குவான். ஜேபியோட டைப் பண்ணி வச்சிருக்கிய. அவங்க இது வரைக்கும் எத்தனை கம்பெனி தெரியுமா கவுத்து விட்டு நடு தெருவில் நிற்க வச்சிருக்காங்க. இப்போ நீ 250 கோடின்னு சொல்லி வந்திருக்கியே. இந்த அடி நம்ம விழுந்துச்சுன்னா நம்மளால மீள முடியுமா? ஏற்கனவே கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஜேபி எல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லும்போது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? ஜேபி கூட டைப் பண்ணி வச்சிருக்கியான்னு சொல்லி வெற்றி வந்து கேட்குறாங்க. ஆமாண்ணே, இவன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கேட்குறாங்க. டேய் அவன் தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறானேடா. ஆமாம், இது ஃபுல்லாக வந்து யாரோட ட்ரைனிங்கு? நம்ம இந்திராவோட ட்ரைனிங் தான். இந்திரா என்ன ரூம்குள்ளே வந்து மக்கப் பண்ணி விட்டு அனுப்பிச்சி வைக்கிறாளோ அது எல்லாம் தெளிவாக வந்து ஒப்பிக்கிறான். டேய் தேவையில்லாமல் பேசாதடா. நான் அப்படி தான் பேசுவேன். உனக்கு எப்படிடா இப்படி வைத்தறிச்சலாக இருக்குது? இந்த வீட்டில் இருக்குது நான் இவ்வளோ பெரிய ரூபா ஆர்டர் வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு பொறாமையாக இருந்துச்சுன்னா சொல்லு. ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த கம்பெனியே மாட்ட போகுது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்கிறியே. இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. கொஞ்சமாவது வந்து நடிடா, ஆனால் ஓவராக நடிக்காதன்னு சொல்லி கதிர் வந்து கண்ணாமனா திட்டினால கடுப்பாயிட்டாங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் இந்திரா வந்து தப்பாக சொல்கிறியான்னு சொல்லி கன்னத்தில் பொழிச்சுன்னு கௌதம் வந்து கதிர் வந்து அடிக்கிறாங்க. கௌதம் வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சுபா வந்து கடுப்பாயிட்டாங்க. இந்த வீட்டில் நிம்மதியாக வந்து இருக்கணும் தம்பி. தேவலாம் ஒருத்தர் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வந்து நடுவில் நின்றுனால சண்டை வந்து நின்றுது. அவன் தான் கோவப்பட்டு வார்த்தையை விடுறானா? நீ எதுக்குடா கௌதம் முதல்ல எடுத்து கையை எடுத்து வைக்கிற? இதெல்லாம் தேவையா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சேன் என்ன ஆகும் தெரியுமா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ கம்மியாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இந்திரா வந்து மட்டமாக பேசுறதே இவனுக்கு வேலையாக போச்சு. இந்திரா மட்டும் இல்லைனா நம்ம குடும்பம் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமா? ஏய் அது உன்னோட வச்சுக்கடா. இங்கே தேவலாம்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. தயவு செஞ்சு இந்திரா கௌதமை கூட்டிகிட்டு போ, இல்லாட்டி பிரச்சனை வந்து வேறு ரூபத்தில் போகும்னு சொன்னேன். அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. சொந்தக்காரங்களாம் வராங்க. யாரோட சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயாவோட நாத்தனார் வந்து வராங்க. அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் போல இருக்குது. பத்திரிக்கை கொடுக்கலான்னு இருக்கிறப்ப நாத்தனார்னா பசங்களுக்கு அத்தை முறைனா நிச்சயம் முறை பொண்ணு தானே. உங்கள் பசங்களுக்கு ஏன் இந்த பொண்ணுங்களாம் கட்டலை? உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, இந்திராவையும் காவியாவும். அவங்களுக்கு கட்டி வச்சிடலாம்ல. அண்ணனை கேட்டேன். அண்ணன் வந்து படித்த பையனாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எங்கள் பசங்க வந்து சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா அத்தை, பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? ஓ உனக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமா? ரொம்ப வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி காவியா வந்து வெகுவாக வந்து வாழ்த்துறாங்க. அதனால தான் நாங்கள் மாட்டினோமா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகினி சத்தமாகவே. சரி இவங்க இருக்கிற வரைக்கும் இப்படி தான் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாதுன்னு சொன்னேன். பத்திரிக்கை வந்து கொடுக்குறேன். எல்லாரும் கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். யார்கிட்ட பத்திரிக்கை கொடுக்கணும்? அத்தைக்கு அப்புறம் எல்லாமே வந்து ராகினி தான் இங்கே. நீங்கள் அவங்கள்ட்டே வந்து பத்திரிக்கை கொடுத்துருங்கன்னு சொல்லி சந்திரா வந்து ராகினிக்கு வந்து கௌரவமாக தான் நடத்துகிறாங்க. பத்திரிக்கை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. வாழ்த்துக்கள்ங்க, நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வரோன்னு சொல்லி ராகினியை பெரிய மனசுப்படி தான் வந்து பேசுகிறாங்க. இதான் அவங்க மருமகளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், இதான் ஃபஸ்ட்டு வந்து அக்கா சுபா மூத்த மருமக, இது 2வது அக்கா இளைய மருமக அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம காவியா ஏமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு ஏமா வந்து கேட்குறாங்க. ஒரே வீட்டில் 2 பொண்ணாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இது சரி வரலையே. சந்திரா அவங்ககிட்ட தனியாக பேசணும். என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க நம்ம சந்திரா. அந்த இடத்துல என்ன ஆச்சு? ஏன் சந்திரா காதை மட்டும் தனியாக வந்து கடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கேயே சொல்ல வேண்டியதானே? இல்லைங்க, சொல்ல முடியுமான்னு தெரில. நீங்களாம் தப்பாக நினச்சிட்டிங்கன்னா அதுக்காக தான். இங்கேயே சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஊர் பக்கம் ஒரே வீட்டில் 2 மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஒருத்தவங்கள அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதனால தான் அப்படி ஏதாவது ஒன்று நடக்காமல் போயிடுச்சுன்னா 2 குழந்தைங்கள ஏதாவது ஒரு குழந்தை தான் தங்கும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த கெஸ்ட் மட்டும் பத்திரிக்கை கொடுத்துட்டு அவங்க மட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து சோகமாக இருக்காங்க. அதான் நான் பார்த்தேன், காவியானால தான் இந்த வீட்டில் அடுக்கடுக்காக வந்து பிரச்சனை வந்துச்சா, இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லி கதிர் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரச்சனை பண்ணே பேசுகிறாங்க.
ஒருத்தவங்கள பிடிக்கலன்னா டேரெக்டாக சொல்லணும். அதை விட்டுட்டு சாக்கு போக்கெல்லாம் சொல்லி, ஓ இதெல்லாம் காரணம் இருக்கா? அப்போ நான் இப்படிலாம் வந்து காவியா வந்து மனசு கஷ்டப்படுத்துற மாரி பேசலாம்னு நினச்சாலாம் யோசிக்கலாம் கூடாது. என்னடி உன்கிட்ட வந்து பேசுறதுக்கு காரணம் இருந்தால் தான் பேச முடியுமா? ஏன் நானே டேரெக்டாக வந்து பேசி உன்னை வெறுப்பேற்ற முடியாதா? இந்த வீட்டில் அப்படி இருக்கனால தான் எங்கள் ஷேர்லேருந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. கௌதம் பிஸ்னஸ் கூட இப்படி தான் பாதிப்பு அடைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, காவியா ஓவரா திமிரா தான் பேசுறா. இந்த வீட்டுக்கு உனக்கு என்னடி சம்மந்தம்? ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி திருப்பி வந்து பழைய பஞ்சாயத்தை வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க கதிர் அந்த இடத்துல. ராகினி வந்து அதனால தான் ஏமா உன் வயித்துல இருக்க குழந்தைக்காக தான் பேசுகிறேன், தேவையில்லாம பேசாத. அதானே பார்த்தேன் வீட்டில் வந்து ஜெயா அத்தை இல்லைனா ராமச்சந்திரன் வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்தா நீங்கள் என்னடா ஆட்டம் போடலையே நினச்சேன். செம்மையாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெயா அத்தை முன்னாடி என்ன நாடகம், இங்கே இருந்தால் தனிப்பட்ட நாடகம், வேற லெவலில் தான் கலக்குறீங்க போல இருக்குன்னு சொல்லி சுபாவும் அந்த இடத்துல ஹேமாவும் அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம ராகினியை. உன் குழந்தை நல்லா இருக்கும்னு நினச்சேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும். பாதிலேயே எதாவது ஆச்சுன்னா கூட எனக்கு என்னன்னு சொல்லி நான் விட்டுருக்கணும். பார்த்துக்க ஹேமா கொஞ்சம் உஷாராருன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க. துடிச்சு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமா. இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன், 2 மாதம் கடந்து போயிருக்கேன். உங்களால் எப்படிங்க இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தையெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு? ஏமா அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொன்னோன்னே சுபா ஷோல்டரில் வந்து சாஞ்சிக்கிட்டு ஏமா வந்து அழுன்னு அழுகுறாங்க அந்த இடத்துல. வெற்றி இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஏமா அழுவுறதை வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து எல்லாரும் ஏன் சோகமாக இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே மாமா, உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு சொல்லி பேச்சை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதோ ஒன்று சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஹேமா வந்து தாரையாக வந்து அழுகுறாங்க. வெற்றி வந்து கேட்குறாங்க ஹேமாட்ட, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? என் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொன்ன விஷயத்த வந்து ராகினி வேற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு சத்தம் போடுறாங்க. எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாம் இருக்குது, ஆனால் என் புருஷனுக்கு வந்து தொழில் வாய்ப்பு எதுவும் வந்து சரியாக வந்து அமையலை. வீடு வாசல் இருந்துச்சுன்னா நாங்கள் ஏன் உங்களை அண்டி பொழைக்க போகிறோம்? எனக்கு இதெல்லாம் தேவை தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓ ராகினி தான் காரணமா? நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டா ராகினி பிடிக்காம ஆட்டத்தை கிளச்சி விட்ருவா. நீங்களாம் அழுதிங்கன்னா எப்படி இந்த சின்ன முதலாளி அம்மா இல்லாமல் அழுவுவீங்களா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. இந்த வீட்டில் ஒரு நல்லது கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு தான் ராகினி வந்து செயல்பட்டு இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன். என்ன மாமா, அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன், காவியாவும் ஹேமாவும் ஒரே வீட்டில் இருக்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாகிடும். அவங்க சொன்னாங்க நமக்கு வாரிசு ரொம்ப முக்கியம் இல்லை. ஓ ஹேமா பார்த்துக்க, காவியா உங்கள் 2 பேர் மேலேயும் ராகினி அத்தை மாதிரி ஒரு ஆள் வந்து இவ்வளோ வந்து பாதுகாப்பாக வந்து பேசுவாங்களா? என்ன முன்னெச்சரிக்கை, என்ன அக்கறை அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துல. என்ன மாமா கிண்டல் பண்ணி பேசுகிறீங்களா? அக்கா இல்லாத நேரம் பார்த்து அசிங்கப்படுத்துகிறீங்களா? அவங்க சொன்னாங்க அதனால தான் சொன்னோம். சம்மந்தி நாங்கள் போகணுன்னு தான் ஆசைப்பட்றோம், ஆனால் எங்களுக்குன்னு யார் இருக்கா? கௌதம் மாப்பிள்ளையும் இந்திராவும் தான் என் புருஷனை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்குன்னு வீடு வாசல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லி எமோஷனலாக பேசுகிறாங்க. சம்மந்தி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது நம்ம வீடு, நீங்கள் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. சில பேர் வந்து தகுதியே இல்லாமல் இருக்காங்க.